ஓ, கர்த்தருக்கு நன்றி. வெறும் இந்த அளவுக்கு தான் அடிபட்டா? நான் என்னவோ நினைச்சிட்டேன். கராத்தே ஸ்டூடெண்ட்ஸா பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன். அந்த இடிச்ச காரை பார்க்கும்போது உள்ள இருக்கிறவங்க எல்லாம் செத்து போயிருப்பாங்கன்னு நினைச்சோம். நீங்க செத்துட்டீங்கன்னு நினைச்சு நம்ம காலனில இருக்கிற எல்லாருக்கும் கருப்பு துணி வாங்கறதுக்காக போயிருக்கா சுலோச்சனா. அது இப்ப வேஸ்டா போச்சு. நீங்க இடிச்சது ஒரு அட்வொகேட்டோட வீடு. அவர் என்னடா பெருசா லா பாயிண்ட் பேசுறாரு. நீங்க காரை இடிச்சு அவரை கொல்றதுக்கு சதி பண்ணீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நீங்க உழைச்ச செங்கலுக்கு 5000, மதில் சுவருக்கு 4000. அந்த காசை நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்க கொடுத்துட்டீங்களா? ஆமா. இப்ப குடுக்கலன்னா அவன் இன்னும் அதிகமா பணம் கேட்டுருவானே. மனுஷனுக்கு மனுஷன் இந்த உதவி கூட செய்யலன்னா எப்படிமா? அப்புறம் சார், அந்த கார் இருக்கிற நிலைமையை நீங்க இப்ப பாக்கணுமே. மூஞ்சி நசுங்கி போன பெருச்சாலி மாதிரி இருக்கு. அப்படி இருந்தாலும் போனா போதுன்னு காரை கொண்டு போய் ஒர்க் ஷாப்ல விட்டுட்டேன். ஒரு 10-15,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வண்டியை ஷேப் பண்ணி கொடுக்கறதா மெக்கானிக் சொன்னான். அட கடவுளே. அந்த காரை பார்த்த உடனே சொன்னேன் இல்ல அது சரியில்லைன்னு. இனிமே அந்த கார் உங்களுக்கு சும்மா கொடுத்தாலும் அந்த காரை நீங்க வாங்கவே வேண்டாம். இந்த பிளடி ஃபூலோட ஃப்ரெண்ட்ஷிப்பே உங்களுக்கு வேண்டாம். ஏமா இதை நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன். சரி, நாங்க காலனிக்கு போய் விவரத்தை சொல்றோம். நீங்க செத்துட்டீங்கன்னு அடிச்சு பிடிச்சு எல்லாரும் இங்க வந்துருவாங்க. அது பெரிய தொந்தரவா போயிடும். சார், தப்பெல்லாம் ஏன் மேலதான். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு நான் சொல்றேன் சார். என் கூட கொஞ்சம் வாங்க. நீ இங்கே இரு, நான் என்னன்னு கேட்டு வந்து சொல்றேன். வா வா. சரி, என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஒருத்தன் ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிறப்ப அவன் செத்து போயிட்டேன்னு நினைச்சு வந்தான்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? இனி இந்த மாதிரி நடக்க கூடாது. யாரும் பார்க்கல. நீ அடிச்சத மட்டும் யாருகிட்டயும் சொல்லாத. என் வீரத்துக்கு இழுக்கு. வா. அடடே, நான் இவனை பத்தி நல்லா விசாரிச்சேன். ரொம்ப டீசென்டான ஆளுன்னு சொன்னாங்க. இவன் வாங்கி கொடுத்த கார் இருக்கே உலகத்திலே ரொம்ப வசதியான காரு. நான் கிளம்புறேன். கிளம்பட்டமா? வா, போயிட்டு வரேன். இந்த கண்ணு நல்லா தெரியுது சார். ரெண்டு பேர் சேர்ந்து வழி பண்ணான்னு இருக்கீங்களா? இல்ல சார், அந்த மாதிரி நாங்க எந்த முடிவுமே எடுக்கல சார். ஆனா நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்துட்டேன் தெரியுமா? வேலைக்காரங்க சரியா இல்லைன்னா வேலை சரியா நடக்கான்னு சொல்லுவாங்க. வாங்கின அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க. சரி, இனிமே எந்த பிரச்சனையும் வராது. இடத்த காலி பண்ணாலே போதும். மகா கொடுமைக்காரனா இருக்கான். தொழிலாளர்கள் மேல கொஞ்சம் கூட இறக்கமே காட்ட மாட்டான். இவங்கிட்ட வேலை செய்யறத விட நம்ம சும்மாவே இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் கூட நேரமே இல்ல. ஆனா சுலோச்சனா தங்கப்பன்னு சொன்னப்போ மறுக்க முடியாது இல்ல. நான் ஒரு நடன சிகாமணி. டான்ஸ் மாஸ்டரா? ஆமா. வாங்க உட்காருங்க. ஒரு மாசம் முன்னாலதான் சுலோச்சனா உங்களை பத்தி சொன்னாங்க. என்ன விஷயம்னா, நான் யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்றதுனால சாதாரணமா எந்த வீட்டுக்கு போய் கிளாஸ் எடுக்கிறது இல்ல. ஆனா சுலோச்சனா தங்கப்பன்னு சொல்றப்போ என் பொண்ணுக்கு நீங்க தான் கத்து தரணும். என் பொண்ணு பெரிய நாட்டிய பேரோடி ஆக்க வேண்டியது உங்க கையில தான் சார் இருக்கு. அது இப்பதானே நாம கிளாஸே ஆரம்பிக்க போறோம். ஆமா, ஆனா நீங்க முயற்சி பண்ண நடக்கும். அத பாக்கலாம். பாக்கலாம்னு சொல்லக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணுங்க. நான் யாருக்கும் சாதாரணமா வாக்கு கொடுக்கறது இல்ல. சுலோச்சனா தங்கப்பன்னு சொன்னாங்கன்றதுக்காக இல்ல, என்னவோ வாக்கு கொடுக்கணும் தோணிடுச்சு. அது போதும். உன் பேர் என்ன? மை நேம் இஸ் காஞ்சனா. காஞ்சனா? கண்ணுக்கு கண்ணான காஞ்சனா கண்ணோடு கண்ணோக்கி பேசுவாளோ? கவிதை நல்லா இருக்குல்ல? நம்ம சொந்தம் புனிதமான பந்தம். உன் வீட்டுக்காரன் இல்ல இல்ல? இல்ல. பிரீத்தி குட்டி, சீக்கிரமா வா. எத்தனை குழந்தைங்க இருக்கு? ஒரே ஒரு பொண்ணுதான். இதுக்கு மேல குழந்தைகள வேண்டாம். என்ன இன்னும் உன் பொண்ணு வரவே இல்ல? இதோ இதோ வந்துட்டா. பிரீத்தி, இவர்தான் உன்னோட டான்ஸ் மாஸ்டர். என்னடா செல்லம் உன் பேரு? ஏமா இவருக்கு பொண்ணுங்க மாதிரி முடிவுல நீளமா இருக்கு? அது சாதாரணமா டான்ஸ் மாஸ்டருக்குலாம் தலைமுடி நீளமா தான் இருக்கும். எனக்கு முடி நீளமா குட்டியாங்கிறது முக்கியம் இல்ல, டான்ஸ் வருமாங்கிறது தான் முக்கியம். வா, இப்ப டான்ஸ் ஆரம்பிக்கலாம். எனக்கு கத்துக்க பிடிக்கல மம்மி. நீ கண்டிப்பா கத்துக்கணும், இல்லனா உதப்ப.
தெய்யம் 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 தா தெய்யம் 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 தா தெய்யம் 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 தா தெய்யம் 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 தா தெய்யம் 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 தக தக தைய தக தையா நீங்க இவரை பத்தி கேள்விப்பட்டதில்லையா? இவர்தான் பெரிய டான்ஸ் மாஸ்டர். இவங்களுக்கெல்லாம் கொடுக்க காசு வேணும்ல, அதுக்கு என்ன பண்றது இப்போ? தக தையா கார் வாங்குறதுக்காக வாங்கின அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க சொல்லி எப்படி சொல்லிட்டாரு. இன்ஸ்டால்மெண்ட் ஆளுங்களுக்கு வீட்டு வாடகை. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தானே, அவளை நாம எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு போறது இல்ல. இந்த காலத்துல எவ்வளவு கத்துக்கிட்டாலும் போதாதுங்க. எதுக்கு? அதனால என்ன பிரயோஜனம்? நம்ம பொண்ணு பேர் எடுத்தா அது நமக்கு சந்தோஷம் தானே. உன் அப்பா அம்மாவுக்கு உன்னை பத்தி இந்த மாதிரி யோசிக்கணும்னு ஏன் தோணல? முதல்ல பெத்தவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அடுப்படி வேலை, தன்னடக்கம், நல்லடத்தை, இதெல்லாம் தான். டான்ஸ் கத்துக்கிறது தப்புன்னு நான் சொல்லல, ஆனா அது மத்தவங்களுக்கு ஒரு டார்ச்சர் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். நீங்க இன்னும் அந்த பழைய காலத்திலேயே இருக்கீங்க. இவ்வளவு பட்டு நீ புரிஞ்சுக்கல, இன்னும் உன் புத்தியில எந்த மாற்றமும் வரல பார். அப்படின்னா நான் புத்தி இல்லாதவன் சொல்றீங்களா? உனக்கே சந்தேகமா? இப்பெல்லாம் நீங்க முன்ன போல என்கிட்டயும் என் பொண்ணுகிட்டயும் பிரியமா இருக்க மாட்டேன்றீங்க. அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஏதோ அந்த பொண்ணு ஆசைப்பட்டதேன்னு டான்ஸ் கத்துக்க சொன்னேன். சரி, நாளையில இருந்து மாஸ்டர் வர வேண்டாம்னு சொல்லிடுறேன். இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? என் குடும்பம் ஏழை, எனக்கு யாரும் இல்ல. நானும் என் பொண்ணு அனாதையா இருக்கும். காஞ்சனா, நான் சொல்ல வந்தது. நீங்க ஒண்ணு பேசாதீங்க, எனக்கு புரிஞ்சுது. என்ன நீங்கள கத்துக்க வரீங்களா? நான் வேறொரு விஷயத்துக்காக தான் உங்களை தேடி வந்தேன். தனியா பேசணும். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நீங்க பிராக்டீஸ் பண்ணிட்டே இருங்க. கேரி ஆன். வாங்க. நான் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கேன். கடன் கேட்கணும்னு விருப்பம் இல்ல. அன்னைக்கு நான் கேட்காமலே எனக்கு உதவி செஞ்ச உங்ககிட்ட தைரியமா நான் எந்த உதவி வேணாலும் கேட்கலாம் இல்லையா? நான் ஒண்ணு அவ்வளவு பெரிய பணக்காரன் இல்ல. அந்த காசு ஜிஜி அக்கவுண்ட்ல இருந்து எடுத்தது. அவ்வளவு வேணா கேளு. சரி, எல்லாம் சேர்த்து மொத்தமா திருப்பி தரேன். இன்ஸ்டால்மெண்ட்ல நாங்க கொஞ்சம் பொருட்கள் வாங்கியிருந்தா அது. ஐயோ, அதெல்லாம் வட்டிக்கு மேல வட்டி போட்டு ஏறி இருக்குமே. சார், நீங்க எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்களேன். அட்ஜஸ்ட் செய்யற அளவுக்கு பணம் இல்லையே. அதுக்கே நான் ஜிஜியோட காலை பிடிச்சி கெஞ்சி கூத்தாடினேன். காசு கொடுக்கறதெல்லாம் அவதான். அதுல தலையிடாததுனால தான் குடும்பம் ஓரளவுக்கு நிம்மதியா போய்கிட்டு இருக்கு. மேடம் மனசு வச்சா தான் எதுவுமே நடக்கும். ஒரு சங்கடமான நிலைமையில இருக்க. சரி, அப்படி முக்கியமா உனக்கு பணம் தேவைப்பட்டதுன்னா உன் பொண்டாட்டியோட நகைகளை அடமானம் வைக்கலாம்ல? அது அடகு வச்சிருக்கேன். நான் ஹாஸ்பிட்டல் இருந்த போது வாடகைக்கு மற்ற செலவுக்கெல்லாம். சரி, இது நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். எம்மடி எம்மடி கொஞ்சம் நில்லுமா. இந்த மேஸ்திரி வீடு எங்க இருக்கு? மேஸ்திரியா? இந்த கட்டட வேலையில செய்வாங்கல்ல மேஸ்திரி, பக்கத்துலதான் இருக்கான்னாங்க. ஜிஜி போலாமா? கொஞ்சம் இரு. மேஸ்திரி எல்லாம் இங்க குடியிருக்க மாட்டாங்க. எங்களை மாதிரி பணக்காரங்க குடியிருக்கிற காலனி இது. ஜி, யார் இந்த கிழவி? கிழவியா? யார கிழவிங்கிற? நீ என்ன பார்த்து கிழவின்னு சொல்றியா? மேஸ்திரியோட பேர் என்ன? சுகுமாரன். பொண்டாட்டியோட பேரு காஞ்சனா. ஓ, நம்ம காஞ்சி சுகுமாரன். அவரு மேஸ்திரியா? இன்ஜினியர் இல்ல? அவன் மேஸ்திரி தான். வீடு எங்கன்னு சொல்லுங்க. அதோ அந்த வீடுதான். கேட்டியா? மேஸ்திரியா? எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அந்த ஆளு முகத்தை பார்த்தாலே தெரியுதே இன்ஜினியர் இல்லைன்னு. ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. இன்ஜினியர் பொண்டாட்டின்னு நினைச்சு நான் ரொம்ப மரியாதை கொடுத்துட்டேன். முதல்ல நீங்க எங்கேருந்து போங்க. பெருசா மூட்டையை கட்டிட்டு இங்க வந்துட்டாங்க. வரலன்னு யார் எழுதா? உங்களை பாக்கணுங்கிற ஆசையில தாண்டி பாட்டி ஓடி வந்தேன். பாச வழி இது. உங்களுக்கு காசு வேணுங்கிறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. ஒத்தர நிம்மதியா இருக்க விட்டுடாதீங்க. இந்த காலனில இருக்கிறவங்க எல்லாரும் பணக்காரங்க. இந்த மாதிரி வேஷத்துல வந்து எங்க வீட்டுக்காருக்கு சொந்தக்காரின்னு சொன்னா நாளைக்கு எங்க வீட்டுக்காரர் யாரும் மதிக்க மாட்டாங்க. அங்க இருக்கும்போது உனக்கு ரெடி குறை வந்தது.
என் வயசுக்கு உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பாத்துட்டு வந்திருக்கேன். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது. உங்களை நான் எப்பவோ போக சொல்லிட்டேன். அடியே உன் புருஷன்னு ஒரு தலையாட்டி இருக்கான்ல, அவனை இந்த தோல்ல போட்டு வளர்த்தபடி நானு. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை கேட்டுட்டு போகுது. கேக்கட்டும்டி, கேக்கட்டும், எல்லாரும் கேக்கட்டும்.